ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.3ல உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். லைஃப் பேஸ்டு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா சால்வ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதை விட சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். From the top of the rock 50√3 meter high, the angle of depression of a cord on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ராக்குடைய டாப்ல இருந்து கிரவுண்ட்ல போகக்கூடிய ஒரு காரை வந்து பார்க்குறாங்க. எந்த ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிள். அதாவது டாப் ஆஃப் த ராக்ங்கிறது இந்த ஏங்கிற பிளேஸு, கார் வந்து சிங்கிற பிளேஸ். ஓகேங்களா? அந்த ஆங்கிள் அதாவது 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க. ஸோ ஆங்கிள் வந்து இந்த இடத்துல வரும். இப்போ வந்து அந்த ராக்குடைய லென்த்து சொல்லியிருக்காங்க, அதாவது ஹைட்டு சொல்லியிருக்காங்க 50√3 மீட்டர். ஸோ அதை வந்து இங்கே நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நமக்கு கண்டிப்பாக வந்து டர்ன் தீட்டா தான் யூஸ் பண்ணுவோம். டர்ன் தீட்டாக்கு நமக்கு வந்து ஃபார்முலா என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். ஸோ இங்கே வந்து ஆங்கிள் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிங்கிற வேல்யூ, ஏபிங்கிற சைடு. ஸோ ஏபி பை அட்ஜசன்ட்ங்கிறது பிசி. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணாலே அவங்க கேட்டிருந்த அந்த டிங்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த டேன் தீட்டாவில் தீட்டாக்கு பதிலாக என்ன போடுறோம், நம்ம 30 டிகிரிங்கிறத அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஸோ இப்போ வந்து ஏபியோட வேல்யூ அண்ட் டேன் 30யோட வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டேன் 30யோட வேல்யூ என்னது 1/√3 இல்லையா, ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 50√3 டிவைடட் பை பிசிக்கு நம்ம டிங்கிற வேல்யூ வச்சிருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறவங்க அப்படிங்கிறதுனால டிங்கிற வேல்யூ வச்சிருக்கோம். ஸோ டி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். அப்படி பண்ணிட்டோம்னா ஃபைனலாக நமக்கு டி ஈக்குவல் டு 50√3 இன்ட்டு √3 கிடைக்கும். இங்கே √3 இன்ட்டு √3 என்ன ஆகிடும், 3 ஆகிடும் இல்லையா? ஸோ 50 இன்ட்டு 3, 5 3s are 15, 150 மீட்டர். அந்த கார்லேருந்து அந்த ராக்குடைய அடியிலேருந்து காரோடைய டிஸ்டன்ஸ் என்னது 150 மீட்டர். நாம் சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.